ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் அண்ட் தமிழ் சேனல். இந்த சேனல் மூலமாக நீங்கள் தமிழினுடைய முதல் தாள் எக்ஸாமை எப்படி எழுதலாம் அப்படிங்கிற ஒரு அவுட்லைனை நான் உங்களுக்கு கொடுத்தேன் இல்லையா? கோடிட்ட இடம், அப்புறம் பொறுத்துக, உரிய சொல்லை தெரிந்தெடு, அப்புறம் குருவினாக்கள், முக்கியமான குருவினாக்கள், இதெல்லாம் கொடுத்துருந்தேன். இதோட இன்னொரு இன்ஃபர்மேஷனே நான் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுறேன். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த சேனல் பேர் மேக்ஸ் அண்ட் தமிழ் சொல்லி கொடுக்குறோம் இல்லையா? முக்கியமாக மேக்ஸ் நான் என்ன செய்கிறேன், 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒவ்வொரு சாப்டராக ஒவ்வொரு எக்ஸசைஸாக கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் என்னுடைய சேனலுக்கு போய் நீங்கள் என்னதெல்லாம் பாருங்கள். அல்ஜீப்ரா, கோஆர்டினேட் ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரிலாம் மிக எளிமையான முறையில் நான் என்ன செஞ்சுருக்கேன், கற்றுக் கொடுத்துருக்கேன். மென்சுரேஷனே அப்படி தான். ஒவ்வொரு சாப்டர்லேயும் அதிகபட்சமாக நிறைய சம்ஸை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். நீங்கள் மேக்ஸையும் போய் இந்த மேக்ஸ் அண்ட் தமிழ் சேனல் மூலமாக நீங்கள் கற்றுக்கொண்டுங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஓகேயா? இன்றைக்கி என்ன நடத்த போகிறேங்கிறத பார்க்குறீங்களா? சரி. 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் முதல் தாள் மாதிரி வினாத்தாளில் பிரிவு 3 எழுதுவீங்க இல்லையா? பிரிவு 3ல் பகுதி ஆ, பகுதி ஆன்னு இருக்கும். பகுதி ஆல செய்யுள் சிறுவினாக்கள். போன வீடியோவில் என்ன பார்த்தோன்னா குருவினாக்கள், இப்போ செய்யுள் சிறுவினாக்கள். அப்புறம் பகுதி ஆல உரைநடை சிறுவினாக்கள். இது எத்தனை கொடுப்பாங்கன்னா 4 கொடுப்பாங்க. உங்களுக்கு 4 கொடுத்து நீங்கள் எத்தனை எழுதணுமா? 2 எழுதணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ்க்கு எத்தனை மார்க்கு? 4 மார்க். நல்லா புரியுதா? 4 கொடுப்பாங்க. நீங்கள் அதில் எத்தனை சூஸ் பண்ணணும்? 2 சூஸ் பண்ணணும். ஒவ்வொரு ஆன்சர்ஸுக்கு எத்தனை மார்க்கு? 4 மார்க். அதான் 2 × 4 = 8. செய்யுள்ள 4 கொடுப்பாங்க, நீங்கள் 2 எழுதணும். உரைநடையிலையும் 4 கொடுப்பாங்க, நீங்கள் 2 எழுதணும். 8 மார்க். செய்யுளுடைய சிறுவினாக்களுக்கு 8 மதிப்பெண்கள், உரைநடை சிறுவினாக்களுக்கு 8 மதிப்பெண்கள். 8 எத்தனை? 16 மதிப்பெண்கள். ஓகேயா? நல்ல தெளிவாக புரிஞ்சிச்சா? செய்யுள்ள எத்தனை கொடுப்பாங்க? 4 கேள்விகள் கொடுப்பாங்க. நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய கேள்விகள் எத்தனை கேள்விகள்? 2 கேள்விகளுக்கு பதில் எழுதுனா போதும். நான் ஒரு முக்கியமான 7 சிறுவினாக்கள், செய்யுள் சிறுவினாக்கள் உங்களுக்கு பிரித்து நான் தெளிவாக எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். நீங்கள் இதை நல்லா படிங்க. முக்கியமான செய்யுள் சிறுவினாக்கள். முதலாவது, புறப்பொருள் அமைந்த சங்க இலக்கிய நூல்கள் அறிந்தெழுதுக. புறப்பொருள் அமைந்த சங்க இலக்கிய நூல்களை அறிந்தெழுதுக. 2வது, ஏமாங்கத நாட்டில் எவையெல்லாம் ஆயிரக்கணக்கில் இருப்பதாக திருத்தக்கத்தேவர் பாடியுள்ளார். ஏமாங்கத நாட்டில் எவையெல்லாம் ஆயிரக்கணக்கில் இருப்பதாக திருத்தக்கத்தேவர் பாடியுள்ளார். 3வது, அதுவே வாழ்க்கை போர் எது? அதுவே வாழ்க்கை போர் எது? 4, தாவோ தேஜிங் தரும் தத்துவம் யாது? 4, தாவோ தேஜிங் தரும் தத்துவம் யாது? 5, பழங்களை விடவும் நசுங்கி போனது, இடம் சுட்டி பொருள் விளக்குக. முக்கியமான கேள்விமா இது. பழங்களை விடவும் நசுங்கி போனது, இடம் சுட்டி பொருள் விளக்குக. 6, யாமரத்தின் பட்டையை உரித்தது எது? எதற்காக விளக்குக. யாமரத்தின் பட்டையை உரித்தது எது? எதற்காக விளக்குக. 7, குறுந்தொகை குறிப்பு வரைக. 8, கல்யாண்ஜி சிறு குறிப்பு வரைக. நான் ஒரு 8 சிறுவினாக்கள் எழுதியிருக்கேன். இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் பகுதி ஆ, உரைநடை சிறுவினாக்கள். உரைநடையில் இருக்கிற முக்கியமான சிறுவினாக்கள். பழந்தமிழர் உலக மக்களை உறவினராய் எண்ணி வாழ்ந்தனர். தொடர் உணர்த்தும் கருத்தை எழுது. பழந்தமிழர் உலக மக்களை உறவினராய் எண்ணி வாழ்ந்தனர். தொடர் உணர்த்தும் கருத்தை எழுதுக. 2வது, சிக்கனம் குறித்து பெரியார் கருத்துக்களை இன்றைய நடைமுறையோடு தொடர்பு படுத்தி எழுதுக. சிக்கனம் குறித்து பெரியாரின் கருத்துக்களை இன்றைய நடைமுறையோடு தொடர்பு படுத்தி எழுதுக. 3, உலக இலக்கியத்தில் காண இயலாத அரிய கருத்துக்களாக ஆல்பர்ட் ஸ்வைஸ்டர் குறிப்பிடுவன யாவை? உலக இலக்கியத்தில் காண இயலாத அரிய கருத்துக்களாக ஆல்பர்ட் ஸ்வைஸ்டர் குறிப்பிடுவன யாவை? 4, கோர்டன் ஆல்போர்ட் கூறும் 3 இலக்கணங்களை குறிப்பிடுக. கோர்டன் ஆல்போர்ட் கூறும் 3 இலக்கணங்களை குறிப்பிடுக. 5, தந்தை பெரியாரின் பண்புகள் எவை?
5 தந்தை பெரியாரின் பண்புகள் எவை? 6 பெண்கள் நலம் குறித்து பெரியார் கூறுவது என்ன? 6 பெண்கள் நலம் குறித்து பெரியார் கூறுவது என்ன? சரி, இது பிரிவு 3 முடிஞ்சிச்சு. பிரிவு 3. இப்போ பிரிவு 4ல் எப்படி இருக்கு? பகுதி ஆண் இருக்கு. பிரிவு 4ல் பகுதியான செயல் நெடுவினாக்கள். ஓகேயாமா? 2 நெடுவினா கொடுப்பாங்க. 2 நெடுவினா, இது அல்லது அது, திஸ் ஆர் தட். அதில் நீங்கள் ஒன்று தான் எழுதணும். நெடுவினா, செய்யுளுடைய நெடுவினா ஒன்று தான் எழுதணும். உரைநடை நெடுவினாவும் ஒன்று தான் எழுதணும். புரிஞ்சுச்சாமா? எவ்வளோ நெடுவினா எத்தனை தான் எழுதணும்? 1. நான் 3 நெடுவினா போட்டிருக்கிறேன். 3ஐயுமே படிச்சுக்கோங்க. இந்த 3ல் 1 கேட்க வாய்ப்பு இருக்கிறது. ஓகேயா? புரிஞ்சுச்சா? செய்யுள் நெடுவினாக்கள், முக்கியமான நெடுவினாக்கள். ஓகேயாமா? இது 1. ஏமாங்கத நாட்டின் வளம் குறித்த வருணனைகளை நம் ஊரின் வளங்களோடு ஒப்பிடுக. நம் ஊரின் வளங்களோடு. 2. சேர சோழ பாண்டிய நாட்டு வளங்களை முத்தொள்ளாயிரம் வழி விளக்குக. 2வது நெடுவினா இது. சேர சோழ பாண்டிய நாட்டு வளங்களை முத்தொள்ளாயிரம் வழி விளக்குக. 3. வாழ்க்கை போரில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை கமுகு மரம் வாயிலாக ஆசிரியர் எவ்வாறு உணர்த்துகிறார்? வாழ்க்கை போரில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை கமுகு மரம் வாயிலாக ஆசிரியர் எவ்வாறு உணர்த்துகிறார்? இதுல 1 தான் எழுதணும்ட்டு இந்த 3 கொடுத்துருக்குறேன் இல்லையா? அதுல 1 படிச்சுட்டு போகக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ். 3மே படிச்சுட்டு போங்க. இந்த 3 நெடுவினாவும் படிச்சுட்டு போங்க. அதுல ஏதாவது வருவதற்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கிறது. உரைநடை நெடுவினாக்கள், இது 2 கேள்வி போட்டிருக்கிறேன். 2 கேள்வியுமே என்ன செஞ்சுட்டு போகணும்? படிச்சுட்டு போகணும். 2ல் ஏதாவது 1 வருவதற்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. உரைநடை நெடுவினாக்கள். 1. நீங்கள் அறிந்து கொண்ட தமிழரின் தன்னேர் இல்லாத பண்புகளை விளக்குக. நீங்கள் அறிந்து கொண்ட தமிழரின் தன்னேர் இல்லாத பண்புகளை விளக்குக. 2. மொழியிலும் இலக்கியத்திலும் பெரியார் மேற்கொண்ட சீரமைப்புகளை விளக்குக. மொழியிலும் இலக்கியத்திலும் பெரியார் மேற்கொண்ட சீர் அமைப்புகளை விளக்குங்க. ஓகேயா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த சிறுவினா நெடுவினா நான் எதெல்லாம் கொடுத்துருக்கனோ அதை ஒரு இது கூட விடாமல் எல்லா கொஸ்டின்ஸைக்கும் ஆன்சர்ஸை நல்லா படிச்சுட்டு போங்க ஸ்டூடெண்ட்ஸ். நிச்சயமாக இந்த சேனலை பார்க்குற ஒவ்வொருவருமே நல்ல மதிப்பெண்களை வாங்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. சேனலை நல்லா பாருங்கள். ஒவ்வொரு விஷயமும் என்னென்ன சொல்லியிருக்கோங்கிறத கருத்தாக கவனிங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க.